ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் மெஸ்மரஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி மேக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், எஸ்ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு ஸோ நியமன தேர்வு இது எஸ்ஜிடி எக்ஸாமு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னேன். ஸோ திரும்பியும் ஒன் செகண்ட் நான் திரும்பியும் சொல்கிறேன். நம்மளோட மெஸ்மரஸ் அகாடமி ஆப் வந்து மெஸ்மரஸ் அகாடமி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். எஸ்ஜிடி மேக்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கிறோம். அதில் முழுக்க முழுக்க போன வீடியோவில் என்ன கிளாஸஸ்லாம் போட்டனோ அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் மேக்ஸுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஷார்ட்கட் எப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன். எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது எஸ்ஜிடி. ஏன்னா பேப்பர் 1ல் வந்த மாதிரி ஈஸியாக மேக்ஸ் கிடையாது. நான் திரும்பி சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும் போன எஸ்ஜிடியில் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஈஸியாகவும் கேட்டிருக்காங்க, கஷ்டமாகவும் கேட்டிருக்காங்க, ட்ரிக்னாமெட்ரிலாம் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான் ஆன்லைன் கிளாஸில். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ 6th அப்படின்ற ஒரு டாபிக் 6th வந்து நம்பர்ஸ்ன்ற டாபிக் இருந்தது அப்படின்னா அந்த 6th ஃபுல்லாகவே 3 டேர்முக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன படிக்கணும், அதில் என்ன சம்மு போட்டு பார்க்கணும் அப்படின்றத அந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படிலாம் நம்ம வந்து அதை போடலாம் அப்படின்றத ரூல்ஸ் எல்லாமே வந்து எல்லா மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடியில் வந்து லிங்க் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி எல்லாருமே ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்கன்றத ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து மாஸ்டர் கீலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வருது அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னும் போது மேக்ஸு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அகாடமி நம்ம உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில சம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்மு 3 மாணவர்கள். ஸோ 3 மாணவர்கள்ன்றதை நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ புள்ளிகளில் வந்து கொடுத்துருக்காங்க. புள்ளியில் வந்து நின்றால் அவர்களின் புவியீர்ப்பு மையமானது 3 பேருமே வந்து ஒரு 3 பாயிண்டில் வந்து நிற்கிறாங்க. ஸோ 3 பாயிண்டில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு நினச்சிக்கோங்க. இவங்களோட மையப்புள்ளி என்ன, சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 இதில் நிற்கிறாங்க. இவங்களுக்கு சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே வந்து நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2ல் நம்ம பார்க்கல. நல்லா கிளியராக பாடுங்க. நான் போன வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் நடத்தும் போதெல்லாம் இந்த மாதிரி சம்ஸ் நம்ம போடலை இன்னும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th இதுலேருந்து கண்டென்ட்லேருந்து இல்லை 9th கண்டென்ட் சென்ட்ராய்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டில் கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3 ப்ராக்கெட்லேயும் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்பரை அதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கூட்டிக்கோங்க. 3 + 4 + இது வந்து -1 ப்ராக்கெட்டில் நான் போடுவேன். இதை வந்து 3ஆல் வகுத்துக்கணும். ஏன்னா 3 நம்பர் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு அடுத்தது பண்ணுங்கள். 2 + 5 + 5/3. ஸோ அடுத்து இருக்கிற 2வது நம்பர் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து 3ஆல் வந்து வகுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 + 7 4 வந்து 7 7ல் 1 போயிடுச்சுன்னா 6 6/3 கமா இது வந்து 5 + 5 வந்து 10 10 + 2 வந்து 12 12/3. இப்போ வந்து 3வது வாய்ப்பாடில் நம்ம வந்து இதை அழித்தோம் அப்படின்னா 2 கமா இது வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ 2, 4 தான் உங்களோட ஆன்சர். ஸோ 2, 4ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக போடணும். சென்ட்ராய்டு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட சென்ட்ராய்டு மையப்புள்ளின்னு கேட்டாங்கன்னா
ஃபஸ்ட்டு வர எல்லா நம்பரையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா கூட்டிட்டு 3ஆல் வகுத்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த வர 3 நம்பரையும் கூட்டிட்டு 3ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். பாயிண்டில் கொஷின் கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஸோ இது வந்து உங்களோட 9th புக்கில் ஜாமெண்ட்ரி, அந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரின்ற டாபிக் அதில் அண்டரில் வரும் இது. ஸோ 9th புக்லேருந்து இதை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம 10th பேப்பர் 1 பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 9th 10th ஓரளவுக்கு தான் பார்ப்போம். ஆனால் 8th வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். ஆனால் எஸ்டிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th சிலபஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்து ஆகணும், கம்பல்சரி பார்த்து ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வர மாதிரி மேக்ஸ் எக்ஸாமு எஸ்டிடிக்கு வராது. நம்மளுக்கு தேவை 30க்கு 30 மார்க்கு எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் கட் ஆஃபில் நீங்கள் முன்னாடி போக முடியும். இது எலிஜிபிள் கிடையாது. இது கட் ஆஃபில் நீங்கள் முன்னாடி போகிற தருணம். இது உங்களை வந்து தள்ளி விட்டு முன்னாடி போகிறதுக்கு நிறைய பேர் இப்போ ரெடி ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் கீ விட்ட உடனே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்ட உடனே எல்லாருமே மார்க்கை பார்த்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கீ விட்டுட்டோம், இன்னும் வந்து லிஸ்ட்டு விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ பாஸ் ஆகிட்டிங்களா, எலிஜிபிள் ஆகிட்டிங்களா, அடுத்த செகண்ட் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது என்ன, இப்போ பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு நேற்று விட்டுட்டாங்க. ஸோ அடுத்த ஃபோக்கஸிங் என்ன, அந்த மாதிரி அடுத்தடுத்து. ஏன்னா வந்து ரிசல்ட் இப்போ கடகடன்னு விடுறாங்க, அடுத்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டிஆர்பி போர்ட்லேருந்து ஃபாஸ்ட்டாக அப்டேட் வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் அடுத்தது வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம பாஸ் பண்ணி வச்சுருக்கோமா, அடுத்த இலக்கு என்னன்ட்டு அதை நோக்கி போங்க. சோர்ந்து போய் உட்காராதீங்க, தயவு செஞ்சு உட்காராதீங்க. மேக்ஸில் நம்மளுக்கு 30 மார்க் வருது. எப்படி நீங்கள் வந்து நம்ம கிளாஸை பார்த்து லாஸ்ட்டு டைம் 14 டேஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் தான் நம்ம போட்டோமே, அதுக்கே உங்களுக்கு 26 27 மார்க்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் 29லாம் டச் பண்ணியிருக்கீங்க. இதுலேயும் நம்மளோட டார்கெட் வந்து 30க்கு 30 கன்ஃபார்மாக என்னால் வந்து உங்களால் எடுக்க முடியும், நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 4 மடங்கு, அதன் பரப்பளவு 400 சதுர சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்ன? ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னன்னா இதை கவனிங்கன்னு. ஃபஸ்ட்டு எப்போவுமே அடிப்பக்கம் பேஸ் கேட்டிருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க, அதை வச்சு தான் உங்களோட ஆப்ஷன் இருக்கும். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எனக்கும் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கீங்க, ஆமாம் இப்போ தான் நான் பண்ணுற தப்பே எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உல்ட்டாவாக மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இணைகரம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உயரம், அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்பக்கமானது, அடிப்பக்கம்னா என்னென்னா பேஸ் வந்து என்னென்னா 4 மடங்கு வந்து உங்களோட உயரம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட 4 மடங்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ 4 மடங்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4 மடங்கு, ஸோ 4 × 1 4 மடங்கு அப்படின்னும் போது 1க்கு 4 மடங்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட பரப்பளவுன்னும் போது உங்களுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க 400ன்ட்டு. அப்போ ஏரியா பேரலோகிராம், இணைகரம்னா பேரலோகிராம், இதோட ஃபார்முலா என்னன்னா B × H, அவ்வளோதான். B × H என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வருமா. 400 எதோட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை 2 இன்ட்டு பண்ணால் 400 கண்டிப்பாக வராது, கரெக்டா? இப்போ இது 2 கண்டிப்பாக வரும். இது 2 வரும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கீ பாயிண்ட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அதோட அடிப்பக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா உயரத்தை போல 4 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ என்ன அப்படின்னா இதில் எது வந்து 4 மடங்குன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக 400, இதுதான் உங்களுக்கு வந்து 400 வரும், கரெக்டா? ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 400 வருதா? இதை வந்து இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 100 வரும். அப்போ இது கிடையாது உங்களுக்கு ஆப்ஷனில். ஈஸியாகவே நான் திரும்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து
ஆப்ஷன்லேயே வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 400 கொடுத்துருக்காங்க. அதாவது பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா பி இன்ட்டு ஹெச். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு 400 வரணும். எதை இன்ட்டு பண்ணால் 400 வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சியை இன்ட்டு பண்ணால் 400 வருது. இதில் வேற ஏதாவது ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனை வச்சே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். இணைக்கரத்தோட பரப்பளவு பி இன்ட்டு ஹெச்ன்ற ஃபார்முலா தெரிஞ்சாதான் ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியல அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷன்லேயே வச்சு ஏதாவது வந்து இங்கி பிங்கி பொங்கிலாம் போடக்கூடாது. இனிமேல் அந்த டாப்பிக்கே அந்த பக்கமே போகக்கூடாது. நம்ம ஏதாவது தெரியலன்னா ஏதாவது ஷேட் பண்ணி விட்டு வந்துடலாம். உங்களுக்கு இனிமேல் கற்றுக் கொடுக்குறேன். ஈஸியாகவே ஷார்ட்கட் மெத்தட்லேயே எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன். ஆப்ஷனை வச்சு எப்படி போடணும் அப்படின்றதும் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷனை வச்சு எப்படி போடணுன்ட்டு. ஆனால் ஆப்ஷனில் வருதான்னு முதல்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி 1 or 2 டைம்ஸ் கொஷினை நல்லா படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். 1 டைம் நீங்கள் 3 லைன் 4 லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 லைனில் இருக்குது. இந்த கொஷின் பார்த்த உடனே ஐயோ 4 லைனில் இருக்கா அப்படின்ற இதுவே வேண்டாம். ஈஸியாக இது இருக்கா 400 பரப்பளவு 400ன்னு கொடுத்துட்டாங்க. 2 நம்பரை இன்ட்டு பண்ணால் 400 வரும். எதை இன்ட்டு பண்ணால் 400 வரப்போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்தது மதிப்பு காண்க. இந்த மாதிரி சம் வந்தாலே நம்மளுக்கு தலைவலிக்கும் எல்லாருக்குமே. இது என்ன டீட்டாவில் கொடுத்துட்டாங்க, எல்லாருமே டிகிரியில் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் சம்ஸ் வருதா அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் வருது. ட்ரிக்னாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th புக்கில் 10th புக்கில் இருக்குது. 10th புக் வரைக்கும் பாருங்கள். 11th 12th கூட இருக்குது ட்ரிக்னாமெண்ட்ரி. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு எஸ்ஜிடியில் கேட்கல. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அந்த அளவுக்கு கேட்கல. 10th வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9th புக்கில் வருது. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி பேஸில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து வேல்யூ வந்து தெரியுது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த சம் எப்படி பண்ணணும்னு ஈஸியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா அதெல்லாம் வேண்டாம். நம்ம டிகிரிலாம் வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 90 வருதான்னு பாருங்கள். உங்களோட டிகிரியை மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணால் 90 வந்ததுன்னா அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அப்போது இதோட வேல்யூ வந்து 1. அப்போ இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து என்னது 1. நெக்ஸ்ட்டு இது 2த்தையும் ஆட் பண்ணுங்க. இது 2த்தையும் ஆட் பண்ணாலும் 90 தான் வரப்போகுது. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது 1. இப்போ அந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன பண்ணுங்க 1 போடுங்க. என்னன்னா 2 ப்ராக்கெட்டுக்கு வந்து நான் இது 1 போட்டுக்கிறேன். ஏன்னா வேல்யூவே ஃபுல்லாக 1 ஆகிடுச்சு. க்யூபு ப்ளஸ் 1 ஸ்கொயரு ஈக்குவல் டு கேட்குறாங்க. இப்போ இந்த க்யூப் வந்து 2க்கும் க்யூப் தான் 1க்கும் க்யூப் தான். ஸோ 2 க்யூப் பண்ணும் போது என்ன அப்படின்னா 2வே வந்து 3 வாடகை இன்ட்டு பண்ணுங்க 8ன்னு வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் என்னது 1. ரெண்டுத்தையும் கூட்டினா 9. ஆப்ஷன் வந்துச்சு ஆன்சர் ஈஸியாக. ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா டிகிரியில் கொடுத்துட்டா நம்ம கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கிறதுலே இது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த சைடே போக மாட்டோம் டிகிரி கொடுத்தாலே. ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் மேலேயும் கீழே வந்து ப்ளஸ் பண்ணி 90 வருதா பாருங்கள். அப்போ அது ஃபுல்லாகவே 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி பேஸில் தான் வந்திருக்கு. 9th புக்லேருந்து தான் வந்திருக்கு இதுவும். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி பேஸில் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஜஸ்ட்டு டேபிளை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. 9th புக்லேயே இருக்கும் 10th புக்லேயே இருக்கும் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே இருக்குது. ஸோ ரேஷியோ டேபிள், ட்ரிக்னாமெண்ட்ரி டேபிள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மக்கப் பண்ணிக்கோங்க. சைன் காஸ் டான் போதும். இதை வச்சுட்டா மீதி இருக்கிற எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஸோ இதை 3 மட்டும் நல்லா மக்கப் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். சைன் ஏ மைனஸ் பி. ஸோ சைன் ஏ மைனஸ் பி வந்து 1/2. இதில் ஏ என்ன பி என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இங்கே டிக் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி போடணுன்றத சொல்கிறேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 எங்கே வருதுன்னு பார்க்கணும்.
சைனில் வந்து 1/2 எங்கே வருது? 30 டிகிரியில் வருது. கரெக்டா? ஸோ 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா காஸில் வந்து 1/2 எங்கே வருதுன்னு பாருங்க. காஸில் 1/2 எங்கே வருது? 60 டிகிரி. இப்போ இதுதான் நம்மளுக்கு வேலை. சைனில் வந்து 30 டிகிரியில் பண்ணோன்னா 1/2 வருது. காஸில் வந்து 60 டிகிரி பண்ணால் 1/2 வருது. அப்போ 2 நம்பரை வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 டிகிரின்னு வரணும். எந்த நம்பரு? 45யும் 15ம். 45 மைனஸ் 15 என்னது? 30 வந்துச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60 வரணும். 45 + 15 என்னது? 60. அவ்வளோதான். இதுக்கு என்ன நம்மளுக்கு தேவைன்னா ஜஸ்ட்டு அந்த டேபிளில் இந்த 1/2ல் அந்த டேபிளில் எந்த டிகிரியில் வரும் அவ்வளோதான். அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 மட்டும் நீங்கள் 9th புக் எடுத்துக்கோங்க இல்லை 10th புக் எடுத்துக்கோங்க ட்ரிக்னாமெட்ரியில் முக்கோணவியலில். அதில் அந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அணிகளில் வந்து கேட்டிருக்காங்க மேட்ரிக்ஸு. ஸோ அணிகள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10th புக்கில் இருக்குது. ஸோ 10th புக்கில் வந்து 3rd சாப்டர்லேயே இயற்கணிதம்லேயே உங்களுக்கு அணிகள் வந்து வரும். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து கொடுத்துட்டாங்க, பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து A² B வந்து வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்டூ பண்ணணும். A² உள்ளே இருக்கிற நம்பரை எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணக்கூடாது, அணி இன்னொரு அணியோட இன்டூ பண்ணணும். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னா A² அதுனா என்னன்னா A இன்டூ ஏன்னு அர்த்தம். ஏ என்ன? 20 மைனஸ் 1 மைனஸ் 3. திரும்பி என்ன பண்ணோன்னா மேட்ரிக்ஸு 20 1 மைனஸ் 3 போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் இதை வந்து இதால் இன்டூ பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு 20 அப்படியே எழுதிக்கோங்க. இதை வந்து 2 வந்து நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் இன்டூ பண்ணுறதால. ப்ளஸ் ஃபார்முலாவில் வரும் ப்ளஸ்ன்ட்டு. அடுத்தது இந்த 1 மைனஸ் 1 மைனஸ் 3 இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. இதை வந்து 0வால் இதை இன்டூ பண்ணணும். இப்போ இதே மாதிரி என்ன ப்ரொசீஜர்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதும் பண்ணணும். இந்த 1ஆல் ஃபஸ்ட்டு 1 இருக்கிறத இன்டூ பண்ணணும். 20 போட்டேன், ப்ராக்கெட்டில் 1 போட்டிருக்கேன், ப்ளஸ் 1 மைனஸ் 3 போட்டுட்டேன். இதை மைனஸ் 3ஆல் செகண்ட் காலமே இன்டூ பண்ணணும். -3 -3. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வேல்யூ எடுத்து 2 × 2 என்னது 4. இது 0 ஆகிடும், இதுவும் 0 இதுவும் 0, அப்போ ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இப்போ 2 × 1 என்னது 2. 1 × -3 -3. இது வந்து 0 ஆகிடும், இது வந்து +9. ஏன்னா -3 × -3 வந்து +9ன்னு வரும். 3 × 3 9. இப்போ இதோட வேல்யூ என்னது 4 0 -1 9. இது வந்து A²க்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். A²ஓட வேல்யூ மட்டும்தான் இது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூவை பியோட இன்ட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்ட்டு பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ A² இன்ட்டு B. A²ஓட வேல்யூ என்ன கிடச்சிது 4 0 -1 9. இதோட B என்னது 2 -3. ஃபஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு காலமில் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 4 0 அப்படியே போட்டுக்கிறேன். 2 இன்டூவில் பண்ணுறதுனால ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ்ஸு ஃபார்முலாவில் செகண்ட் 1 செகண்ட் காலமில் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ -1 9 இருக்குது, -3 -3. ஸோ இன்ட்டு பண்ணால் என்ன வரும் 8 + 3 0 -27. ஸோ 8 + 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 -27. இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் போடணும். A²ன்னொடனே உள்ளே இருக்கிற நம்பரை நம்ம இன்டூ பண்ணி போட்டால் ஆன்சர் வராது. ஸோ இதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தான் நம்ம போடணும். அணிகளில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி சம்மன் நிறையவே இருக்குது. ஸோ 10th புக்கு 9th புக்கில் தான் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சியில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 1 + cos² / cosecant θ + 1.
ஸோ இதுவும் ட்ரிக்னாமெட்ரி தான். 10th புக்கில் எக்ஸாம்பிள் சம் இது. ஸோ 10th புக்கில் 2 மார்க், பசங்களுக்கு 2 மார்க்கில் வரும் இது ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாம்பிள் சம் இது. ஸோ எக்ஸாம்பிளை அப்படியே எடுத்து டிட்டோவாக அப்படியே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன எப்படி போடணும் அப்படின்னா, இதுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் தேவை, ஒரே ஒரு ஃபார்முலா தேவை. என்ன அப்படின்னா cot ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா தேவை. cot ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு cot ஸ்கொயருக்கு பதிலாக அங்கே அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 1 + cot ஸ்கொயர், இதுக்கு பதிலாக அதை வேல்யூவை அப்ளை பண்ணிக்கோங்க. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா -1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா +1. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த 1ஐ வந்து ஸ்கொயர் ஆக்கிடலாம். ஏன் அப்படின்னா 1க்கு மேலே எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் கூட போகலாம், ஏன்னா 1ஓட ஸ்கொயர் 1 தான். இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஃபார்முலா என்னது, a + b × a - b. இது ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் போன வீடியோஸ்லாம் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். a + b × a - b. அந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுங்கள். 1 + இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் கொசிகன் தீட்டா +1 இன்ட்டு கொசிகன் தீட்டா -1 பை கொஷினில் இருக்கிற கொசிகன் தீட்டா +1. இப்போ என்னன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும், கரெக்டா? நெக்ஸ்ட்டு +1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, கொசிகன் தீட்டா. முடிஞ்சிடுச்சு ஆன்சர். இது வந்து உங்களோட ஆப்ஷன் ஏல இருக்குது, முடிஞ்சிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு தேவைன்றது ஜஸ்ட் cot ஸ்கொயர் ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ இதுக்கு காஸ் ஸ்கொயரு சைன் ஸ்கொயர் இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. இதுக்கு ஜஸ்ட்டு நம்மளுக்கு இது ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுடலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீடு, இந்த மாதிரி குறியீடு சம்மில் நம்ம டெட் எக்ஸாமில் நிறைய பார்த்துட்டோம். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசர் ஃபார்முலாலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நிறைய ஃபெபனாசிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் நம்ம. இது குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா ஏபிசிடிக்கு வந்து 1 2 3 நம்ம போட்டோன்னா ஆல்ஃபபெட் எல்லாத்துக்குமே 1 2 3 போட்டுட்டு வரணும். இந்த ஆல்ஃபபெட் வந்து இந்த நம்பரில் வந்து எந்த நம்பரில் இருக்குது அப்படின்றது தான் ஆல்மோஸ்ட் இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷனே இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போட்டு பார்க்காதீங்க. புக்குன்ற இது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்றது 2, ஓன்றது 15, திரும்பியும் ஓ வருது 15, கே வந்து 11. இதை நோட்டுன்றதை எப்படி பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஓ வந்து 15 இங்கே இருக்குல்ல, இங்கேயும் ஒரு ஓ வருது செகண்ட் இடத்துல. அப்போது இதை கொடுத்துருக்குற ஆப்ஷனில் செகண்ட் இடத்துல 15 இது மட்டும் தான் இருக்குது. அப்போ இது மட்டும் தான் கரெக்டு, முடிஞ்சிடுச்சு. ரொம்பலாம் நம்ம இதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்க போகிறாங்க எஸ்ஜிடியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதுக்கெல்லாம் டைம் கடகடன்னு போட்டுகிட்டே போங்க. கஷ்டமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஏபிசியின் முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏபிசி இதில் வந்து எஸ் என்பது சுற்றுவட்ட மையத்தின் மையம் பிசி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இது எஸ். இதில் வந்து பிசியோட வேல்யூ வந்து 72ன்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டிசின்றது வந்து டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி மாதிரி வரும். இதுக்கு டிசி இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஆங்கிள் வந்து எப்படி வரும்னு சொல்லிடுறேன். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 72, அதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் இது வந்து 15, இது வந்து டி. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இதோட சுற்றளவு கேட்குறாங்க, சுற்றுவட்டத்தின் ஆரம். ஆக்சுவலாக வந்து இதோட ஆரம் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் டயக்ராம். ஸோ ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
72ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பேஸை வந்து பாதியாக நம்ம எடுக்கும் போது 72ல் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அது 36ன்ட்டு. ஸோ 36 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. இதோட ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆரம் என்னன்னு கேட்கும் போது அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் ஃபார்முலா தான். இந்த டயக்ராம் கொடுத்தோம், நம்ம நிறைய டெட் எக்ஸாம்லேயே பார்த்தோம் பித்தாகரஸ் ஃபார்முலாவில். ஸோ இது கர்ணம் சொல்லுவோம். ஸோ இந்த கர்ணம்க்கு என்ன பண்ணுவோம்? ஸோ வந்து இதோட ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணி ரூட் எடுத்தோன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக என்னென்னா 36 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ 36ன்றது இதோட பாதி, இது வந்து 15 ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1296 ப்ளஸ் 15 ஸ்கொயர் என்னன்னா 225. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா 1521. இது எதோட ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39ஓட ரூட். அவ்வளோதான். இது ஆனால் என்னன்னா நம்மளுக்கு டயக்ராம் கொடுக்காத வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த வேர்டிங்ஸை படிச்சுட்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டயக்ராம் வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பித்தாகரஸ் ஃபார்முலாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கொடுத்துட்டு அது சென்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கர்ணம் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதோட ஸ்கொயர் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். மெனிலாஸ் தேற்றத்தின்படி எது சரி? ஆக்சுவலாக இது வந்து தியரம். இது 10th புக்கில் இருக்கிற தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரமும் இருக்குது 10th புக்கில், தாலஸ் தியரம் எல்லாமே நிறைய ஒரு 3 தியரம் இருக்குது. ஆக்சுவலாக பிபிடி தியரம் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி தியரம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் தான் பாருங்கள், எல்லாருமே பாருங்கள் எப்படிலாம் கொஷின் எஸ்ஜிடியில் கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் 10th புக்கு வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 10th புக் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈஸியாக எப்படி போடணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், இந்த தேற்றம் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒன்று பண்ணுங்க, ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இது எப்படி நம்ம போடணும்னா ஆல்ஃபபெட் எங்கே முடிஞ்சிருக்கோ அதே ஆல்ஃபபெட்லேருந்து தான் தொடங்கும், கீழேயும் சைட்லேயும். இப்போ என்னென்னா பி பி பியில் முடிஞ்சுதா பிசி, இப்போ சியில் முடிஞ்சால் சியில் தான் தொடங்கும், சி கியூ, கியூவில் முடிஞ்சிருக்கா திரும்பி கியூவில் தான் தொடங்கும், கியூஏ, ஏல முடிஞ்சிருக்கா ஏல தொடங்கும், ஏஆர் ஆர்பி. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ லாஸ்ட் அதுலேயே வந்து முடிஞ்சிடும், ஈக்குவல் டு -1. இவ்வளோதான் தியரம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு தியரமுக்கெலாம் ரொம்பலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி தியரம் பேர் கேட்டாலே இவ்வளோதான். ஸோ உங்களை ஆல்ஃபபெட்டு முடிஞ்ச உடனே அதே ஆல்ஃபபெட்டில் தொடங்கும், கடைசியாக அதே ஆல்ஃபபெட்லேயே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஈக்குவல் டு -1. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். k+4 k+6 மற்றும் k+10 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகளின் எனில் முதல் உறுப்பு டேஷ் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் தான் இதுவும் இருக்குது, ஜிபியில் 2nd சாப்டரில் இருக்குது உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, முதல் உறுப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டை வந்து T1 T2 T3 அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதில் வந்து ஜிபி அதாவது பெருக்கு தொடர் வரிசைன்றதுனால ஃபார்முலா என்னென்னா T2/T1 T3/T2, இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா k+6/k+4 ஈக்குவல் டு k+10/k+6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது k+6 இது ஒரு k+6 ஸ்கொயர் போட்டுக்கிறேன் நான், ஏன்னா இன்ட்டு பண்ணால் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு k+4 k+10. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், k² ப்ளஸ் ஸோ 2 × 6 வந்து 12k ப்ளஸ் 6 ஸ்கொயர்னாது 36 ஈக்குவல் டு
இதை ஒன்றொன்றுத்தையும் இன்ட்டு பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன வரும், கே ஸ்கொயர் ப்ளஸ் இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4k + 10k + 40. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கே ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 12k + 36 இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 14k + 40. ஸோ இந்த 12k இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க, 40 இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ என்னன்னா 14k - 12k = 36 - 40 வரும். அப்போ 2k = -4. k-ஓட வேல்யூ என்னது, -4/2 என்னது, k-ஓட வேல்யூ -2. ஸோ k-ஓட வேல்யூ -2 வந்துட்ட உடனே ஆப்ஷனில் -2 இல்லையேன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்னன்னா அதோட முதல் உறுப்பில் போய் அப்ளை பண்ணணும். முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னது, k + 4. k + 4ல் வந்து k-ஓட வேல்யூ -2 அப்ளை பண்ணுங்க. அப்போ -2 + 4 என்னது 2. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ எந்த மாதிரிலாம் சம்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இவ்வளோ வாட்டி நம்ம இதை போடணும். ஆக்சுவலாக இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில சம் ஆப்ஷனில் இருந்தே நம்ம ஆன்சர் டக்குன்னு எடுப்போம். ஆனால் பெரும்பாலான சம் வந்து எஸ்ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். எஸ்ஜிடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். மாஸ்டர் கீ விட்டாங்களா, இப்போ வேறு நேற்று பிஜிடிஆர்பி இப்போ ஆன்சர் கீ விட்ட உடனே, அதாவது லிஸ்ட்டு விட்ட உடனே, சிவி லிஸ்ட்டு எல்லாமே விட்ட உடனே எல்லாருமே திரும்பி இதுக்கும் வந்துட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து அதிகமான போட்டி ஆரம்பிச்சிச்சு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு. ஸோ போட்டி ஆரம்பித்தோடனே இது வந்து எலிஜிபிள் கிடையாது உங்களுக்கு. இது கட் ஆஃப் பேஸில் வந்து போவாங்க. ஸோ யார் ஹை மார்க்கோ அவங்க தான் வந்து ஜென்ரலில் போவாங்க. நம்ம ஜென்ரலில் போனாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே வேலை கிடச்சிடும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து திரும்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸ் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து என்னென்னு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம 40 கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ 40 கிளாஸில் வந்து ஓவரால் மேக்ஸே உங்களுக்கு 30 மார்க்கு, 30 ஆஃப்டர் 30 எங்கேருந்து கேட்டாலும் நம்மளால் வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன். நான் தான் எடுக்க போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேளுங்க. நாளைக்கு 29th வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க, எல்லாருமே கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கிளாஸும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுவும் நாளைக்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு இங்கிலீஷ் மேக்ஸு 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் உங்களுக்கு இன்னும் வந்து மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்ஜிடி மேக்ஸ் பற்றி சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.